ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிஷி குட்டி சேனல். என்னடா வெரைட்டியாக உங்களுக்கு வாழையில் விருந்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அங்கே வச்ச பிரேக்ஃபாஸ்டெல்லாம் தான் உங்களுக்கு இங்கே வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் எது உங்களோட ஃபேவரெட்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி எல்லா யூடியூபரும் ரம்ஜான் ஸ்பெஷலான இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டெம்ப்டான எங்கள் ரிஷிக்குட்டி இதை நான் வீடியோவாக போட்டே ஆகணுன்னு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா. அப்படியே கையோடு போயிட்டு இந்த இஃப்தார் பாக்ஸை எஸ்எஸ்ஆர் ஹைட்ராபாத் பிரியாணிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதோட விலை வந்து 390. ஓவரால் இஃப்தார் பாக்ஸில் வந்து அந்த 390 ருப்பீஸ்க்கு வந்து 11 ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது, 11 ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணோம். அந்த பாக்ஸுமே நல்லா சூப்பராக சேஃபாக எந்த பொருளுமே நம்மளுக்கு லீக் ஆகாத மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் நல்ல சேஃப்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நாங்கள் டேட்ஸ் தான் எடுத்திருந்தோம். டேட்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அது வந்து என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும், அதுவும் தெரியல, பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 2 டிஷ்யூ வித் ஸ்பூன்ஸோடு அது ஒரு பேக் மாதிரி நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன்னா பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, அப்படி தான் நினைக்கிறேன். எஸ், நோம்பு கஞ்சி தான். அது வந்து ப்ரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் மாசா பிரியாணி. இவ்வளோ தான் இருக்குதுங்க. மொத்தம் 11 ஐட்டம்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம ஓப்பன் பண்ணி எல்லா டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் வாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை முதல்ல எடுத்து ஓரமாக வச்சிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அண்ட் எஸ்எஸ்ஆரில் வந்து நம்மளுக்கு தெரியும், பிரியாணி இல்லாமல் இந்த இஃப்தார் பாக்ஸ் இல்லாமல் அங்கே கிறிஸ்பி சிக்கன்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் தான். நாங்கள் டி நகர் பிரான்ச்லேருந்து தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தோம். டேட்ஸ் 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சமோசாங்க. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சமோசா, சிக்கன் 65. ஓகேவா, எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். நோம்பு கஞ்சி, வாட்டர் பாட்டில், மாசா, 3 சமோசா, சிக்கன் 65, ரைத்தா, ப்ரெட் அல்வா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி, ஃப்ரூட்ஸு, 4 நம்பர் வந்து டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ஒருத்தர் வந்து நோன்பு எடுக்கிறவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஓகே தான். பிரியாணியில் வந்து முட்டை இருந்ததுங்க. அந்த முட்டையும் நான் சொல்லிடுறேன், அப்புறம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. பாப்பா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் அரௌண்ட் நாங்கள் 6 o'clock அந்த மாதிரி தான் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேயும் தான் முஸ்லீம் நண்பர்கள்லாம் நோன்பு திறக்கிற டைம் அது. எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். என் குழந்த கூட சாப்பிட்டா. அவளுக்கு அந்த நோம்பு கஞ்சி மட்டும் ஆறி போயிடுச்சு. அது ஆறி போனதுனால அவளால் அது சாப்பிட முடியல. நெக்ஸ்ட்டு அவள் சிக்கனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. சிக்கனை எடுத்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சிக்கன் ஆறி போனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் அசால்ட்டாக இறங்கிட்டோம், சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஒரு ஆள் நோன்பு எடுக்கும் போது அவங்களுக்கான ஃபுட்டுன்னு சொல்லி இது ப்ரொவைட் பண்ணோன்னா அவங்க சத்தியமாக தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா அவங்களோட அமௌண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய போட்டிருந்தாங்க ஃபுட்டு ஃபுல்லாகவே. பிரியாணி நல்லா இருந்தது, நிறைய இருந்தது, குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. ஓவரால் எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் செக் பண்ணோம். நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இதில் ஃபேவரெட்டுன்னு சொன்னால் பிரியாணி அண்ட் 65 தான் என்னோடய ஃபேவரெட்டு. சமோசாவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரிஷிக்குட்டிக்கு வந்து 65 ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. நாங்களும் இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணிட்டோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.